எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து என் பையனை பற்றி உங்ககிட்ட சொல்கிறேன். இவர் தான் வருண்ராஜ் என் பையன். அவன் டிராயிங் பாருங்களேன், கொஞ்சம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இன்றைக்கி தான் கொண்டு வந்து காட்டினான்ட்ட. ஃப்ரீயாக இருக்கிற டைம்லாம் உட்காந்து வரடா அப்படின்னு சொல்லி விட்டுருவேன். ஏன்னா நான் வந்து அமேசானில் ஒரு 4-5 புக்கு வாங்கி கொடுத்துருக்கேன். இதே மாதிரி மொத்தமாகவே ஒரு 300 அப்படி தாங்க வந்துச்சு. ஆனால் அதில் வந்து அவங்களோட ஹாப்பினஸ் இருக்குது தெரியுமா, அது வந்து அளவே கிடையாது. நான் வந்து இவனுக்கு 2 புக்கு, பாப்புவுக்கு, என்னோடய பாப்பாவுக்கு ஒரு 2 புக்கு அப்படி வாங்கி போட்டிருக்கேன் வீட்டில். கலர் பண்ணி பாருங்கள், வரைஞ்சி பாருங்கள். நான் மொபைலு மேக்ஸிமம் கொடுக்க மாட்டேன்லாம் சொல்ல மாட்டேன், கொடுக்கவே மாட்டேன். இன்னும் வரைக்கும் அவங்க பிறந்ததுலேருந்து இன்னும் வரைக்கும் நான் மொபைல் அவங்களுக்கு கொடுத்ததே இல்லை. இது இந்த அம்மா வரைஞ்சது. இது என் பாப்பு வரைஞ்சது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களா. அவள் எல்கேஜி தான் படிக்கிறா, இவன் வந்து 1ஆம் கிளாஸ் படிக்கிறான். எவ்வளோ அழகழகா எப்படி இது எனக்கு புரிய மாட்டேக்கு. ஏன்னா நானாக வந்து ஸ்கூல் படிக்கும்போது வந்து ஏதாவது ஒரு டிராயிங் நோட்டில் வரையணுன்னாலே அவ்வளோ பயமாக இருக்கும். ஒன்றும் கூட எனக்கு வரைய தெரியாது. இப்போ வரைக்குமே அப்படி தான். நான் ஒரு விஷயம் சொல்லலான் இருக்கேங்க. எனக்கு தெரிஞ்சு ரிஷபம் ராசி இருக்கிறவங்க எல்லாருமே கொஞ்சம் நல்லா வரைவாங்களோன்னு எனக்கு தோணுது. இது சரியாக தப்பானலாம் எனக்கு தெரியாதுங்க. ஏன்னா இவனும் ரிஷபம், இவங்க அப்பா ரிஷபம். ஏன்னா இவங்க அப்பா சூப்பராக வரைவாங்கங்க. இவங்க அப்பாவுக்கு வந்து வரையன்னு ஒரு ஏதாவது ஒரு பொருள் எடுத்து வரைய சொன்னால் சூப்பராக வரைவாங்க. அதே மாதிரி இவனும் வரைகிறான், என் பாப்புவும் நல்லா தான் வரைகிறா. அந்த அந்த கரடியெல்லாம் அவன் தாங்க வரைஞ்சிருக்கான். எவ்வளோ எக்ஸாக்டாக வரைஞ்சிருக்கான் பற்றிலாம். இது வந்து இந்த அம்மா வரைஞ்சது, சின்னவங்க வரைஞ்சது. அதாவது சின்னதாக தான் இருக்குது, பட் இருந்தாலும் அந்த பொருளை வந்து அழகாக அதில் இருக்கிற மாதிரியே வரைகிறாங்க பார்த்தீங்களா. அது வந்து என்னால் பார்க்கவே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நான் வந்து வீட்டில் கடையில் ஒய்ஃபை வச்சு யூடியூப் பார்ப்பாங்க. சின்ன வீடியோஸ், கிட்ஸு வீடியோஸ் இதை தான் பார்ப்பாங்க என் பிள்ளைங்க. மற்ற நேரம் ஃபுல்லாக வந்து இந்த மொபைலுன்றது மட்டும் கிடையவே கிடையாது. என் பையன் நல்லா சைக்கிள் ஓட்டுவான், வெளியில் உள்ள பிள்ளைகள்கிட்ட விளாடுவாங்க. இந்த மாதிரியே தான் அவங்களுக்கு வந்து டைம் பாஸ் ஆகும். அதையும் தாண்டி வீட்டுக்குள்ளே கொஞ்சம் டைம் பாஸ் ஆகணும்னா இந்த மாதிரி புக்ஸு மெயினாக அவங்களுக்கு கலர் பண்ணுறது ரொம்ப, எப்படி பார்த்தாலும் எந்த ஒரு நம்ம நினைப்போம் நம்ம பிள்ளைக்கு இதெல்லாம் வராதுன்னு, கிடையவே கிடையாதுங்க. இவங்களோட வயசு இருக்குல்ல, அந்த 5 விளையாதது 50 விளையாதுமாங்கள்ல, அந்த 5 வயசு வரைக்கும் நீங்கள் என்னென்ன சொல்லி கொடுக்குறீங்களோ அது எல்லாமே அவங்களுக்கு பதியும். அந்த 5 வயசுக்குள்ளே வந்து பிள்ளைங்களுக்கு வந்து இந்த ஆர்வம் இருக்கும் பாருங்கள், அதை தூண்டிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் அதை வந்து இந்தா எனக்கு தொல்லை பண்ணாத அப்படின்னு சொல்லி செல்லை கையில் கொடுத்துட்டு நீங்கள் பாட்டு போயிட்டீங்கன்னா அது அப்படியே போயிடும். அதை நான் உங்களுக்கு வந்து இதை வந்து அட்வைஸாக சொல்லலைங்க, என் லைஃப்பில் நடந்த உண்மையை சொல்கிறேன். வளர்ந்ததுக்கப்புறம் எப்படி இருப்பாங்க அதெல்லாம் நான் வந்து சொல்ல மாட்டேன். அவங்க விதி ஏதோ அதுபடி நடக்கும். நான் அதை பற்றி கவலைப்பட்டதே கிடையாது. இப்போதைக்கு அவங்களுக்கு என்ன வேணும்னு பண்ணுறது நம்ம கடமை. அதை பண்ணி கொடுப்போம். அவங்க வாழ்க்கை அவங்க கையில்.